அப்ப கத்துக்கிறதுக்கு முன்னால நம்ம இன்னுமே கத்துக்கிறதுக்கு முன்னால இன்னும் நிறைய ஸ்டெப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த வழியாக போகணும்? எந்த மார்க்கத்தை கையெடுக்கலாம்னா, எல்லா மார்க்கமும் ஒரே மார்க்கம் தான். உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ, எதை நீங்க வந்து அடிக்கடி எடுத்துக்க முடியுமோ, எதை அடிக்கடி உங்களால தொடர்பு கொள்ள முடியுமோ, அதை நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பா. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்படிதான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சின்ன வயசுல ஓசோ புக், இப்ப வந்து நீங்க கூகுள் போட்டீங்கன்னா ஓசோ புக்ன்றது கூகுள் போட்டா ஆடியோ புக்ஸே வந்து ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. நான் சின்ன வயசுல ஓசோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பரா எழுதுவாரு, அந்த புக்கை படிச்சாலே மெண்டலாயிருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது சொல்லுவாங்க. அந்த புக்குகள் கிடைக்காது, ஏன்னா நூலகங்கள்ல தான் தேடணும், நூலகங்களையும் புக் இருக்காது. அதுக்கு மேல புக் வாங்கி படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் நிறைய பேருக்கு இருக்காது. ஆமா, உண்மைதான். இப்பயுமே வந்து ஒரு புக் வாங்கினா 1000 ரூபாய் 1500 வந்துருது. யாரும் புக் வாங்கி ரொம்ப பைத்தியமா இருக்கிறவங்க அவங்க தான் வந்து மாசத்துக்கு ஒரு புக்கு. இப்ப நான்லாம் வந்து எப்படியாச்சும் ஒரு புக் வாங்கணும்னு நினைப்பேன். அப்போ வந்து புக்கும் வாங்க முடியாது. கிராமங்கள்ல மாட்டிக்கிட்டோம்னா யாராச்சும் மதுரைக்கோ, அந்த மாதிரி வரும், திருச்சிக்கோ, மெட்ராஸுக்கோ வரவங்கள்ட்ட சொல்லி விட்டுவாங்களாம். அவங்களும் ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அப்படித்தான் 10-15 பேர் சேர்ந்து புக் வாங்குற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு யூனிட்டியாலாம் இல்ல. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை இருக்கிறவன் 10 பேர் நம்மளோட ஒண்ணு சேர மாட்டான். ஏன்னா ஒரு கிராமம் ஒரு என்ன இருந்தாலும் என் மைண்ட் செட் இருக்க 10 பேர் ஒரே இடத்துல எல்லாம் சேர முடியாது. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சேர்ந்துக்கலாம். அப்ப எந்த குரூப்ல சேருவீங்க? உங்களை வந்து ஏதோ வேண்டத்தா திண்டத்தகாதன் வேண்டத்தகாதனா ஒதுக்கிடுவாங்க சாமி பத்தி பேசினான்றப்ப அந்த ஓசோ புக்குகளை வாங்கி தேடி படிக்கிறது. இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில கிடைச்சா போயிடலாம்.